பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கவலைப்படாதிருங்கள். எதை குறிச்சும் கவலைப்படாதுன்னு கர்த்தர் சொல்றாருங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. நான் உங்களை போஷிப்பேன்னு சொல்றாரு. காட்டு புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். நான் உங்களை போஷிக்கலையா? உங்களை போஷிக்காம விட்டுருவேனான்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா கவலைப்படுகிறதுனால உங்களில் ஒரு எவன் தன் சரீரத்துல ஒரு வளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்க முடியாது சொல்றாருங்க. கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் மேல எல்லா பாரத்தையும் வச்சிருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் கர்த்தரை தேடுங்க. முதலாவது கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்றாரு. நாளைக்காக கவலைப்படாதீங்க, என்ன செய்ய போறோம், எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் சமூகத்துல அமர்ந்திருந்து ஜெபித்து எல்லா விஷயத்தையும் கர்த்தர்ட்ட ஒப்புடுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் சொல்றாருங்க. எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விட்டு ஸ்தோத்திரத்தோட கூட ஜெபத்தினால வேண்டுனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தினா அவர் உங்களுக்கு தேவ சமாதானத்தை கொடுப்பாருங்க. கவலையெல்லாம் நீக்கி போடுவாரு. கண்ணீர் கவலை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு தேவ சமாதானம், பரலோக சமாதானம், உன்னத சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசிரியக்க விரும்புகிறாருங்க. அதனால கவலை, பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் வைத்து விடுங்க. நீங்க அவர் உங்களை விசாரிக்கிறான் முடியாது, உங்க கவலையெல்லாம் உங்க வைத்து விடுங்கன்னு சொல்லிருக்காரு. உங்களை விசாரிக்கிறதுக்கு கர்த்தர் இருக்காரு. ஏன் கவலைப்படுறீங்க? சாதாரண மனுஷன் இல்ல, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன் கூட இருக்கேன், என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, உன் கவலையெல்லாம் என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன், நீ சந்தோஷமா சமாதானமா இருந்து கர்த்தர் சொல்றாருங்க. அதனால கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேச விரும்புகிற வார்த்தை, கவலைப்படாதீங்க. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஜெபத்துல வச்சுட்டு நீங்க பாட்டுக்கிறீங்க. நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்துக்கணும்னு சொல்லிட்டு இல்லையா, அவர் பார்த்து பாரு. இந்த யுத்தம் உங்களுடைய இல்ல, அவருடையது. ஒரு கவலைக்கான காரணம் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு உங்களுக்கு ஒரு ஜெயத்தை, சமாதானத்தை இன்று தருவாரு. அதனால கவலைப்படாதீர்கள். ஆமென். God bless you.